வணக்கம். இது பதிவு நியூஸ்.com-இன் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் நடைபெற்ற புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு. கழிவுகளால் நிரம்பும் கீரிமலை புனித தன்மையை கெடுக்கும் செயலா? யாழ் கீரிமலை குப்பை மேட்டில் தீ. தமிழக கடற்தொழிலாளர்களின் அத்துமீறலை கண்டித்து குறிகட்டுவான் கடலில் போராட்டம். மட்டக்களப்பில் ஆலயத்தில் வாழ்வெட்டு தாக்குதல், பெண்கள் உட்பட 4 படுகாயம். மட்டக்களப்பில் வீடு நிர்மாணத்தின் போது நிகழ்ந்த அனர்த்தம், சம்பவ இடத்தில் பலியான பட்டதாரி இளைஞர். அமெரிக்கா சவுதி துல்லிய தாக்குதல், ஈரான் ஆதரவு அமைப்புக்கு ஏற்பட்ட பெரும் சேதம். இது பதிவு நியூஸ்.com-இன் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இலங்கை சமூக பாதுகாப்பு சபையின் மாணவர்களுக்கான புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு கடந்த செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூடத்திலே நடைபெற்றிருக்கிறது. இதன்போது 221 மாணவர்களுக்கு புலமை பரிசில்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர், யாழ்ப்பாண மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன், வடக்கு மாகாண கல்வி திணைக்கள பணிப்பாளர் ஏ சந்திரன், பிரதேச செயலாளர்கள், துறைசார் அதிகாரிகள், பாடசாலை அதிபர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். வரலாற்று சிறப்புமிக்க கீரிமலை மற்றும் மாவட்டபுரம் பகுதிகளில் கழிவுகளை கொட்டி வருவதனால் அந்த பகுதி மிக மோசமான குப்பைகள் நிறைந்த பகுதியாக மாறும் அபாயம் காணப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவில், கீரிமலை, நகுலேஸ்வரம் ஆலயம் ஆகியவற்றை அண்மித்த பகுதிகளில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகின்றது. மாவட்டபுரத்தில் இருந்து கீரிமலை செல்லும் வீதியில் கடந்த காலங்களில் சுண்ணக்கற்கள் அகலப்பட்டு பாரிய குழிகள் காணப்படுகின்றன. அவை காங்கேசந்துறை சீமேந்து தொழிற்சாலை இயங்கிய காலப்பகுதியில் அப்பகுதியில் இருந்து சுண்ணக்கற்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டமையால் ஏற்பட்ட குழிகள் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பகுதிகளில் இருந்து யுத்தம் காரணமாக அப்பகுதி மக்கள் 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெயர்ந்து சென்றிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து குறித்த பகுதிகள் உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த நிலையில் யுத்தம் நிறைவுக்கு வந்த பின்னர் கடந்த 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கட்டம் கட்டமாக அப்பகுதிகள் விடுவிக்கப்பட்டு வந்திருக்கின்றது. அந்த காலப்பகுதியில் பலி வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்து யாழின் பல்வேறு பகுதிகளிலும் தற்காலிக முகாம்களிலும் வசித்தவர்களை, காணிகள் அற்றவர்களை நல்லிணக்கபுரம் மாதிரி கிராமம் எனும் பெயரில் வீடுகள் அமைத்து கொடுத்து பாரிய குழிகளை அண்டிய பகுதிகளில் குடியேற்றினார்கள். இந்த குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஓரிரு வருடங்களில் அப்பகுதிகள் முற்றுமுழுதாக உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் இருந்து விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து பாரிய குழிகளுக்குள் கழிவுகளை கொட்டத் தொடங்கியிருக்கிறார்கள். முதலில் உட்காத கழிவுகளை, பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டியவர்கள் பின்னர் இறைச்சி கழிவுகள், மருத்துவ கழிவுகள் என எவ்வித கண்காணிப்புகளும் கட்டுப்பாடுகளும் இன்றி குழிகளுக்குள் கொட்டப்பட்டன. அதனைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு பகுதியில் அப்பகுதியில் இருக்கும் மக்கள் கழிவுகள் கொட்டப்படுவதற்கு எதிர்ப்பு காட்டத் தொடங்கியிருக்கிறார்கள். அதன்போது குறித்த பகுதியில் உள்ள கழிவுகளை தாம் தென்கொரிய நாட்டின் நிதி உதவியுடன் சுகாதார நில நிரவுகை திட்டம் ஊடாக குழிகளை நிரவுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது பாரிய குழியின் அடிப்பகுதியில் மிக தடிப்பான பொலித்தீன்கள் பரப்பப்பட்டு அதன் மேல் குப்பைகள் கொட்டப்பட்டு நிலத்தடி நீரேற்க பாதிப்பு இல்லாமல் குப்பைகள் நிரவப்படும். அதன் பின்னர் ஒரு கட்டத்தில் மண் போட்டு மீண்டும் பொலித்தீன்கள் பரவப்பட்டு குப்பைகள் கொட்டப்படும். இவ்வாறாக ஒவ்வொரு படிமுறையாக குப்பைகள் கொட்டப்பட்டு குழி மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அவ்வாறு அந்த குழிகள் நிரவ 25 தொடக்கம் 30 வருட காலம் எடுக்கும். இந்த காலப்பகுதிக்குள் அந்த குப்பைகளை நாடி வரும் பறவைகள், விலங்குகளால் ஏற்பட போகும் சுகாதார சீர்கேடுகள் அப்பகுதியில் உள்ளவர்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் என பலரும் அந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். போராட்டங்களையும் முன்னெடுத்திருந்தார்கள். அதனையடுத்து சில வருடங்கள் அக்குழிக்குள் பாரிய அளவில் கழிவுகள் கொட்டப்படுவது தவிர்க்கப்பட்டு வந்த நிலையில் மீண்டும் அப்பகுதியில் உள்ள குழிகளுக்குள் பலி வடக்கின் ஆளுகைக்குள் உள்ள பகுதிக்குள் பலி தெற்கு பிரதேச சபை மற்றும் கடற்படையினர் கழிவுகளை கொட்டத் தொடங்கியிருக்கிறார்கள். கழிவுகள் கொட்டப்படும் பகுதிகளை அண்மித்த பகுதிகளில் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவில், கீரிமலை நகுலேஸ்வரம் ஆலயம் போன்ற 5 இந்து ஆலயங்களும் சித்தர்களின் சமாதி கோவில்களும் குறித்த பகுதியை அண்மித்த பகுதியில்
தேவாலயமும் காணப்படுவதால் அப்பகுதி புனித தன்மையான பூமி எனவும், அப்பகுதியில் கழிவுகள் கொட்டப்படுவதனால் அதன் புனிதத்தன்மை அற்றுப்போகும் என்று எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. அது மாத்திரமின்றி காங்கேசன்துறை சீமேந்து தொழிற்சாலை பகுதியில் முதலீட்டு வலயம் உருவாக உள்ள நிலையிலும் கீரிமலையில் மஹிந்த ராஜபக்சே காலத்தில் கட்டப்பட்ட ஜனாதிபதி மாளிகையை முதலீட்டாளர்களுக்கு கையளிக்க ஏற்பாடுகள் நடைபெறும் நிலையில் அப்பகுதியில் கழிவுகள் கொட்டப்படுவதனால் அதன் அபிவிருத்தி திட்டங்களுக்கு பாரிய பின்னடைவுகள் ஏற்படும் அபாயங்கள் காணப்படுகின்றன. அவை மாத்திரமன்றி குப்பை கொட்டப்படும் பகுதிக்கு மிக அருகில் கடல் உள்ளது. மழை காலத்தில் கடல் நீர் உட்புகுமாயின் அது பெரும் சுகாதார சீர்கேட்டினை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. இது தொடர்பில் வலிவடக்கு பிரதேச சபையின் உறுப்பினர்களுக்கு அப்பகுதி மக்கள் அறிவித்ததை அடுத்து உறுப்பினர்கள் அப்பகுதிக்கு சென்று கழிவுகள் கொட்டப்படுவதனை நேரில் பார்த்துள்ளனர். அது தொடர்பில் கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற வலிவடக்கின் பிரதேச சபையின் மாதாந்த அமர்வில் உறுப்பினர்கள் பிரஸ்தாபித்து அப்பகுதியில் கழிவுகளை கொட்டுவதனை நிறுத்த வேண்டும் என கோரியிருக்கிறார்கள். அந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை வலிவடக்கு பிரதேச சபையின் சுகாதார குழு உறுப்பினர்கள் அப்பகுதிக்கு சென்றபோது டிப்பர் வாகனத்தில் கடற்படையினர் கழிவுகளை கொட்டுவதற்கு எடுத்து வந்த நிலையில் அதனை அங்கு கொட்டாது தடுத்து நிறுத்தினர். அதே போன்று வலிபி தெற்கு பிரதேச சபையினரும் கழிவுகளை கொட்டுவதற்கு வந்தவேளை அதனையும் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அதே நேரம் குறித்த சம்பவம் தொடர்பில் வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளருக்கு உறுப்பினர்கள் குறித்த விடயம் தொடர்பில் தெரியப்படுத்திய நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தவிசாளர் அங்கு அனுமதியின்றி யாரும் கழிவுகளை கொட்ட முடியாது என கூறி கழிவு ஏற்றி வந்த வாகனங்களை திருப்பி அனுப்பிய பின்னர் குறித்த குழிகளுக்கு செல்லும் பாதையொன்றில் காணப்பட்ட கேற்றினை பூட்டு மூடியுள்ளார்கள். அதன்போது தவிசாளர் கூட்டிச் சென்ற கேற்றுக்கு அருகினால் மற்றொரு பாதை காணப்படும் நிலையில் அதனூடாக கழிவுகளை எடுத்து வரும் வாகனங்கள் உள்ளே செல்ல முடியும். அதனால் அப்பகுதிக்குள் எவரும் அனுமதியின்றி நுழைய முடியாதவாறு நிரந்தர வேலிகளை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேச சபை உறுப்பினர்கள் தவிசாளரிடம் கூறியுள்ளனர். குறித்த பகுதிகளில் குப்பைகளை கொட்டுவதற்கு அனுமதிக்கப்பட்டால் நல்லிணக்கப்புற மக்கள் மாத்திரமின்றி முதலீட்டு திட்டங்கள், பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் என்பனவற்றுடன் சுற்றுலாத்துறைக்கும் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். நீண்டகால திட்டமிடல்கள் இன்றி கழிவுகளை கொட்ட அனுமதிப்பது பாரிய சிக்கல்களை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். எனவே இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தோர் விரைந்து காத்திரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பாகும். யாழ்ப்பாணம் கீரிமலை குப்பை மேட்டில் 2 நாட்களாக நெருப்பு எரிந்து வருகிறது. அதனால் ஏற்பட்டுள்ள புகையால் அப்பகுதி மக்கள் சிரமங்களுக்குள்ளாகியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் கடற்படையினர் டிப்பர் வாகனத்தில் குப்பைகளை கொட்டுவதற்கு வந்த வேளை திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில் குப்பைகள் கொட்டப்பட்டிருந்த பகுதிக்கு நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை காலை அத்துமீறி நுழைந்த கும்பல் ஒன்று தீ வைத்திருக்கிறது. குறித்த தீ 2 நாட்களாக தொடர்ந்து எரிந்து வருவதனால் அப்பகுதி மக்கள் சிரமங்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். தமிழக கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல்களை கண்டித்தும் அதனை கட்டுப்படுத்த கோரியும் கடற்றொழிலாளர்களால் குறிகட்டுவான் பகுதியில் நேற்றைய தினம் புதன்கிழமை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நைனாதீவுக்கும் குறிகட்டுவானுக்கும் இடைப்பட்ட கடற்பகுதியில் கண்ணாடி இழைப்படகுகளில் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டவாறு கடற்றொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்திய இழுவைமடி படகுகளில் தொடர்ச்சியாக மனிதாபிமானமற்ற முறையில் எல்லை தாண்டி கடல் வள கொள்ளையில் ஈடுபடுவதுடன் தீவக மற்றும் வடக்கு கடற்றொழிலாளர்களின் பல கோடி ரூபாய் பெறுமதியான வலைகள் மற்றும் கடற்றொழில் உபகரணங்கள் சேதமாக்கப்படுகின்றன. அதனால் வடக்கு மீனவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்திய இழுவை படகுகளை கட்டுப்படுத்த கோரி போராட்டத்தை முன்னெடுத்ததாக கடற்றொழிலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மட்டக்களப்பு ஈராவூர் காவல்துறை பிரிவில் உள்ள மயிலம்பாவளி விபுலானந்தபுரம் மாரியம்மன் ஆலயத்தில் அன்னதானம் வழங்கியவர்கள் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தியதில் பெண்கள் உட்பட 4 பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் நேற்று புதன்கிழமை பிற்பகல் இடம்பெற்றிருக்கின்றது. குறித்த ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் நடைபெற்று வரும் நிலையில் சம்பவ தினமான நேற்று பகல் ஆலயத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனை வாங்கி சாப்பிட்ட இளைஞர் ஒருவர் சாப்பாடு சரியில்லை என தெரிவித்த போது அன்னதானம் வழங்கியவர்களுக்கும் அவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து 7 பேர் கொண்ட வாழ்வெட்டு குழு அன்னதானம் வழங்கியவர்கள் மீது வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தியதில் பெண்கள் உட்பட 4 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தியவர்களை அங்கிருந்த பொதுமக்கள் மடக்கி பிடிக்க முயன்றபோது ஒருவரை
மடக்கி பிடித்ததுடன் ஏனையவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் மடக்கி பிடித்த வாழ்வீட்டு குழுவை சேர்ந்தவரை காவல்துறையினரிடம் ஒப்படைத்ததுடன் இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த நிலையில் ஈராவூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 4 பேரில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு பொதுனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தப்பி ஓடியவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஈராவூர் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேசத்தில் வீடு ஒன்று நிர்மாண பணியின் போது தூண் இடிந்து வீழ்ந்ததில் கட்டிட தொழிலாளியான இளைஞன் நேற்று பிற்பகல் உயிரிழந்துள்ளதாக காத்தான்குடி காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். மட்டக்களப்பு ஏந்திபுரம் யாட் வீதியை சேர்ந்த 28 வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். காத்தான்குடி நூறானிய மையவாடி 1ஆம் குறுக்கு வீதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் புதிய வீடொன்றில் சம்பவ தினமான நேற்று பிற்பகல் குறித்த இளைஞன் கட்டுமான பணியை மேற்கொண்டு வந்தபோது தூண் இடிந்து அவர் மீது வீழ்ந்ததில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். இதனை அடுத்து உயிரிழந்தவரின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு பொதுனா வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். உயிரிழந்த இளைஞன் கிழக்கு பல்கலைக்கழக பட்டதாரி ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. வேலையின்மை காரணமாக பகுதி நேரமாக கூலி தொழிலாளியாக வேலை செய்து வந்தது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான விசாரணைகளை காத்தான்குடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். இது 13news.com. தொடர்ந்து சர்வதேச செய்தி ஒன்று. ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு அமைப்பு மீது நாடு முழுவதிலும் உள்ள பல மாகாணங்களில் உள்ள அதன் தலைமையகங்களை குறிவைத்து இரவு நேரத்தில் அமெரிக்கா சவுதி இணைந்து நடத்திய வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது 20 உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 32 பேர் காயமடைந்ததாகவும் அந்த அமைப்பு நேற்று புதன்கிழமை தெரிவித்திருக்கிறது. ஈராக் செய்தி நிறுவனம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் பாக்தாத், பாசிக், நினேவா, பாஸ்டா, கிர்குத், கர்பலா மற்றும் தியாலா ஆகிய மாகாணங்களில் உள்ள அதன் தளங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அதன் தலைமையகம் இராணுவ வாகனங்கள் மற்றும் உபகரணங்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டதாகவும் BMF கூறியிருக்கிறது. சேதத்தின் முழு அளவை தீர்மானிக்க சிறப்பு ஆய்வுக்குழுக்கள் கள மதிப்பீடுகளை தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு குழுக்களின் இலக்குகள் மீது அமெரிக்க மற்றும் சவுதி படைகள் இணைந்து துல்லிய தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது. இந்த நடவடிக்கை அமெரிக்க படைகள் மற்றும் சவுதி எரிசக்தி உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களுடன் தொடர்புடைய இடங்களை குறிவைத்தது என்றும் அது கூறியிருக்கிறது. சவுதி அரேபியாவோ ஐநா சாசனத்தின் 51வது பிரிவை மேற்கோள் காட்டி ஈராக்கிய பகுதியிலிருந்து சவுதி அரேபியாவின் பெட்ரோலிய வசதிகள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து தற்காப்புக்காக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக கூறியிருக்கிறது. மேலும் ஈரான் ஆதரவு குழுக்கள் சவுதி அரேபியா மீது மேலதிக தாக்குதல்களை நடத்தினால் மேலும் இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அது எச்சரித்திருக்கின்றது. இது 13news.com செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.